தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மாநில கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி நியமன உத்தரவு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். விழாவில் ஆசிரியர்களுக்கு ஆணை வழங்கி ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப ஆசிரியர்கள் திறன்களை பெற்றிருப்பது அவசியம். தற்காலத்தில் ஆசிரியர்களுக்கு கணினி தொழில்நுட்ப அறிவு அவசியமாகிறது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையே மாநிலத்தில் கல்வித்தரம் உயர வேண்டும் என்பதுதான். ஆகவே கிராமப்புற கல்வித்தரத்தை உயர்த்த ஆசிரியர்கள் பங்களிப்பு அவசியமாகிறது. கிராமப்புறங்களில் பணியாற்ற ஆசிரியர்கள் தயங்கக்கூடாது. பாடப்புத்தகங்களை தாண்டி மாணவர் திறனறிந்து ஊக்குவிக்க வேண்டும் என ஆளுநர் பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், ஆசிரியர்கள் தற்கால நவீன வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திறமைகளை வளர்ப்பது அவசியம். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏழை எளிய குழந்தைகள் சிரமமின்றி தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். அதற்காகவே இலவசமாக உயர்கல்வி வரை அரசு கட்டணம் செலுத்துகிறது. தரமான கல்வியை ஏழை குழந்தைகளுக்கு வழங்குவதற்காகவே அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்பி வருகிறது என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌஹான், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். என் கீதா, கே ரமேஷ், ஜே தனலட்சுமி, TGT subjects, எஸ்தர் ராஜகுமாரி, பி லக்ஷ்மி, ஆர் ஜீவானந்தம், கே சுந்தரி, கோடை காலத்தையொட்டி பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா உப்பளம் தலைமை கழகத்தில் நடைபெற்றது. விழாவில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் கொமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் நாகமணி குமுதன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாபுசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், மாநில வர்த்தக அணி செயலாளர் முத்துராஜுலு, முன்னாள் தொகுதி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் ராசு, மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, மாநில மகளிர் அணி பொருளாளர் செந்திலரசி, மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவர் குணாலன், புதுச்சேரி நகர கழக தலைவர் செல்வகுமார், தொகுதி கழக அவைத் தலைவர்கள் உட்பட கழகத்தினர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் உள்ள கல்வி குழுமம் தலைவர்கள் சுகுமார் ஷீலா சார்பாக மகளிர் மற்றும் பொதுமக்கள் குறைக்க ஏற்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினர். மேலும் இந்நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களின் கோரிக்கைகளை பலவற்றை முன்வைத்தனர். துறை சார்ந்த அதிகாரியிடம் உடனடியாக தொலைபேசியில் பேசி ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்வதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்படி 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் புதுச்சேரி மங்களம் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி திருக்காஞ்சியில் மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி முன்னிலையில் நடைபெற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேஷ் மற்றும் வெங்கடேசன் செய்திருந்தனர். जो प्राकृतिक संसाधन हमें मिले उससे हमें अगली மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மானூர் மன்னார்சாமி கோவில் அருகில் 100 நாள் வேலை திட்ட நிதி ரூபாய் 4000 கோடியை வழங்க மறுக்கும் மத்திய மோடி அரசை கண்டித்து ஒன்றிய செயலாளர் துணை சேர்மன் பழனி ஏற்பாட்டில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன், மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் பழனி கண்டன் உரை நிகழ்த்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மோடி அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் திருமலை, குமார், சரவணன், ரவிக்குமார், மீனாகுமாரி, ராமமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரமேஷ், ஏழுமலை, சசிகலா, ஏழுமலை, உமாவதி, மனோகரன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மகாலட்சுமி, கலதாஸ், வேலாயுதம், அமுதா, கிருஷ்ணமூர்த்தி, நாகஜோதி கணேசன், மானூர் நிர்வாகிகள், ஒன்றிய அணி நிர்வாகிகள் சதீஷ், ராஜா, கீர்த்தி, வசந்த் கலந்து கொண்டனர். அரசே பதில் சொல், மோடி அரசே பதில் சொல், வக்கில்லையா வக்கில்லையா, மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு, மோடியே மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. புதுவை மாநில கருநீகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அலுவலர்களால் புதுவை மாநில சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும். மேலும் எதிர்கால சங்க நடவடிக்கைகள் பற்றியும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கருநீகர் சங்கத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட கோரி மத்திய மாநில அரசுகளை அணுகி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தலைவர் நடன சபாபதி தலைமை தாங்க சங்க துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சந்திரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு வாழ்த்தினார். NR இலக்கிய பேரவையின் தலைவர் தனசேகரன் பாராட்டி பேசினார். முதன்மை கல்வி அலுவலர் மோகன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார். விரிவுரையாளர் தருமன் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் மங்களம் பாரி, விரிவுரையாளர் அருள்குமார், கலைமாமணி, சுந்தரமுருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். முனைவர் மோகன்ராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி குமுதம் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் கவிதை களம் எனும் கவிதை போட்டி தொடங்கியது. சூழ்களின் நீங்க, தமிழ் மொழி ஓங்க, துலங்குக வையகமே என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. இதில் கவிஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கவிதைகளை எழுதினர். போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த 3 கவிதைகள் அடுத்த மாதம் இறுதியில் நடைபெறும் கவிதை களத்தில் தேர்வு செய்யப்பட்ட கவிஞர்களுக்கு ரூபாய் 1000 வீதம் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும். இப்போட்டி தொடர்ந்து 10 மாதங்கள் நடைபெற உள்ளது. 10 மாதங்கள் நிறைவில் கலந்து கொண்ட கவிஞர்களின் மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் 3 சிறந்த கவிஞர்கள் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு கவிதை திலகம் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்படும். விழுப்புரம் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா 100 கர்ப்பிணிகளுக்கு நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார்.
வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமையில் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட கவுன்சிலர், வானூர் கவுன்சிலர் மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஜெயபிரகாஷ், மருத்துவர் சுப்பலட்சுமி, செவிலியர் கங்காதேவி, மேற்பார்வையாளர் தேன்மொழி, ஜெயலட்சுமி, அமராவதி, மஞ்சுளா, காந்திமதி, ராஜேஸ்வரி, மகேஸ்வரி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் நன்றியுரை கூறினார். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி தொடங்கியது. இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினந்தோறும் மகாயாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சஹஸ்ரநாம பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்காக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. கோடை காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நீர் சத்து நிறைந்த பழமாக கருதப்படுவது தர்பூசணி. தற்பொழுது தமிழகத்தில் தர்பூசணி குறித்து சில வதந்திகள் பரவி வருவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாவட்ட தோட்டக்கலை அதிகாரிகள் தர்பூசணி தோட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட விழுப்புரம் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநர் அன்பழகன் வானூர் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள தர்பூசணி விளையும் தோட்டத்தில் ஆய்வு செய்தார். அப்போது அவர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 3500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது. வானூர் வட்டார பகுதிகளில் சுமார் 300 ஹெக்டேரில் தர்பூசணி பயிரிடப்பட்டு 2வது அறுவடை நடந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பகுதியாக திண்டிவனம், மரக்காணம், வானூர், மயிலம், விக்கிரவாண்டி, முகையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தர்பூசணி அதிக நீர்சத்து நிறைந்த பழம். சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர்சத்து குறைவை உடனடியாக திருப்பி தரக்கூடிய பழம் தர்பூசணி. தர்பூசணியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் புற்றுநோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. மேலும் வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு மற்றும் ஒரு சில இதய நோய்களை கூட கட்டுப்படுத்துகிறது. தர்பூசணியில் குறைந்த அளவே சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் கூட தர்பூசணியை சாப்பிடலாம். விவசாயிகள் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஒரு சில ரசாயனங்களை பயன்படுத்தி ஊசியின் மூலம் தர்பூசணியில் செலுத்துவதாக தற்போது நிலவி வரும் தகவல் முற்றிலும் வதந்தி. இதனை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மொலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தாதாபுரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்ட நிதி ரூபாய் 4000 கோடியை வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து ஒன்றிய கழக செயலாளர் ராஜாராம் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பூமிலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை முன்னிலை வகித்தார். மேலும் இதில் திமுக நிர்வாகிகள் அமராவதி, திருஞான சம்பந்தம், சுப்பிரமணி, காளி, மணி, ஜெயபிரகாஷ், கார்த்தி, சத்யா, ராமச்சந்திரன், கலியபெருமாள், ராஜகுமாரி, மாரிமுத்து, பழனி, ஹேமநாதன், ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்தம் விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 5வது பொதுக்குழு கூட்டம் ஓட்டல் அக்காடில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் மற்றும் வருங்காலங்களில் சங்கத்தின் செயல்பாடுகள், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய நிர்வாக குழு தேர்வு நடைபெற்றது. இதில் மீண்டும் தலைவராக ஐயப்பன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் பொது செயலாளராக தங்கதுரை, பொருளாளராக பாஸ்கர், துணைத் தலைவராக குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாக குழுவினருக்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்தது பொருளாளர் திரு தங்கதுரை அவர்கள். செயலாளர் திரு பாஸ்கர் அவர்கள். புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் 4ஆம் ஆண்டு யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பிரார்த்தனை தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் ராஜா நாயுடு தலைமையேற்றார். மேலும் துணைத் தலைவர் சந்தானம், செயலாளர் முத்துகிருஷ்ணன், துணை செயலாளர் அறிவழகன், பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, ஸ்ரீதர், பரத், சுப்ராயலு, சங்கர், செல்வம், பாஸ்கர், ஜெயராம், கோபாலகிருஷ்ணன், சுரேஷ், அய்யனார், விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில பாரத சத்திரிய சபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர் முரளி, அழைப்பு செயலாளர் ஜெகன், முத்துவேல், மாநில செயலாளர் பாலா, மாநில துணை செயலாளர் வெங்கட்ராவன், தொழிற்சங்க தலைவர் ஆதி நாராயணன், மகளிர் அணி தலைவி எழிலரசி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் அரசு ஏற்கும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசின் தீர்மானமாக அறிவித்ததை வரவேற்கிறோம். மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு முன்வர வேண்டும். அதை தவிர்க்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக அகில பாரத சத்திரிய மகா சபா சார்பில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டு சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் சந்திரன், சீக்கம் நிறுவன தலைவர் பத்மா தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ஐஸ்வரி கணேஷ் கலந்து கொண்டு 22ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டார். மேலும் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன், கிரிக்கெட் வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணி கேப்டன் ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகள், கோப்பைகள், சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேபோல் 12 மற்றும் 14 வயதிற்குட்பட்ட வீரர்களுக்கு நடந்த இன்டர் அகாடமி தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் விருது வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள், பெற்றோர்கள் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் ராமதாஸ் நன்றி கூறினார்.
திண்டிவனம் அடுத்த மன்னார்சாமி கோவில் அருகே எவர்கிரீன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், மானூர் ஊராட்சி மற்றும் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் எவர்கிரீன் ட்ரஸ்ட் நிறுவனர் மணிவேலன் தலைமையில் நடைபெற்றது. மானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், ஒன்றிய கவுன்சிலர் மகாலட்சுமி காளிதாஸ், துணைத் தலைவர் ஐயப்பன், ஆசிரியர் ஜெகதீசன், சண்முகம், வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் தமிழ் சங்க செயலாளர் ஆசிரியர் ஏழுமலை நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் கலந்து கொண்டு மருத்துவ முகாம் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் திண்டிவனம் டாக்டர் ரமேஷ் பிரபு, ஹோமியோபதி சுகாசினி, மனவளக்கலை ஆசை தம்பி, உரக்கடை பாண்டியன், ஜெய்வேந்திரதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வானூர் மேற்கு ஒன்றியம் திருவக்கரை ஊராட்சியின் சார்பில் 100 நாள் வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் 4034 கோடியை தமிழ்நாட்டிற்கு தராமல் இருக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன், வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மைதிலி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். உடன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், அவைத்தலைவர் குப்பன், மாவட்ட பிரதிநிதி மாயகிருஷ்ணன், பொருளாளர் மகேஷ், ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் அன்புமணி, மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ஞானசேகர், மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சதீஷ், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சாருலதா, திருவக்கரை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னணியினர், மகளிர் அணி சகோதரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டை வஞ்சிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, சம்பள காசை திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, சம்பள காசை திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. புதுச்சேரி ஜனாப் அஷ்ரப் தெருவில் இயங்கி வரும் லுத்ரியம் பிரெஞ்சு நிறுவனத்தில் கேம்பஸ் பிரான்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்சில் உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டு பிரான்ஸ் கல்வி அமைப்பு, விசா செயல்முறை, படிப்பு உதவித்தொகைகள், விண்ணப்ப நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசனை பெற்றனர். கேம்பஸ் பிரான்ஸ் பிரதிநிதிகள் மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை அளிப்பதாகவும், நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்வு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என மாணவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.